கொஸ்டின் பார்ட் 1 கொடுத்திருந்தோம். இப்ப பார்ட் 2ல இன்னொரு 256 கொஸ்டின் பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்ப 301வது கேள்வி, 1102 பத்திகளை கொண்ட 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழி பாடிய ஆழ்வார் யாரு? நம்மாழ்வார். திருவாய்மொழி யாரால் பாடப்பட்டது? நம்மாழ்வாரால் பாடப்பட்டது. எத்தனை பத்திகளை கொண்டது? 1102 பத்திகளை கொண்டது. வரலாறு 7ஆம் வகுப்பு மட்டும் 556 கொஸ்டின். இதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. சரிங்களா? பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பிரம்மதேயம். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யாரு? ஆண்டாள். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், ஒரு ட்விஸ்டடான ஒரு கொஸ்டின். வைணவத்தின் வளர்ப்பு தாய் அப்படின்னா நம்ம எல்லாரும் டக்குன்னு என்ன நினைச்சிருவோம்? ஆண்டாள் அப்படின்னு நினைச்சிருவோம். அது தப்பு. வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். தரமான ஒரு கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்ட ஆழ்வார். தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்ட ஆழ்வார் யாரு? பெரியாழ்வார். தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்த ஆழ்வார் யார் அப்படின்னா பெரியாழ்வார். மரபு வழி கதைகள் படி சைவ அடியாறுகளான நாயன்மார்களின் எண்ணிக்கை 63. கீழ்காண்பவர்களில் மும்மூர்த்திகள் அல்லது தேவார மூவர் என்பதுடன் தொடர்பு இல்லாதவர் யார்? மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்கள் அப்படின்னா இந்த 4 பேருமே வருவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அல்லது அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இதுல தேவார மூவர் என்று அழைக்கப்படுறவங்க முதல் இருக்கிற 3 பேர் தான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அல்லது அப்பர், சுந்தரர். அடுத்தது, பஜனை பாடல்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் யார்? மீராபாய். ஞானத்தை பெறுவதன் ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா அல்லது பரமாத்மாவுடன் இணையும் என்பது எந்த தத்துவத்தின் சாரம்? அத்வைதம். அத்வைதம் யாரு? சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர். பண்டரிபுரம் விதோபா அல்லது பாண்டுரங்க கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிரா. கிரந்தவழி மற்றும் பைஜக் ஆகிய நூல்கள் யாருடைய கவிதை தொகுப்புகளாகும்? கபீர். கபீர்னுடைய கவிதை தொகுப்புகள் கிரந்தவழி அல்லது பைஜக். சேக்கிலாரின் பெரிய புராணம் எத்தனையாவது திருமுறை? 12வது திருமுறை. பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு கீழ்காணும் இவர் எழுதிய உரையே இவர் ஆற்றிய பணிகளில் சால சிறந்ததாகும். ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதினார். அடுத்த கொஸ்டின், நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ராமானுஜர் எங்கு குடியேறினார்? ஸ்ரீரங்கம். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என கருதிய வடகலை வைணவம் செழித்தோங்கிய இடம் காஞ்சிபுரம். வடகலை வைணவம் செழித்தோங்கிய இடம் காஞ்சிபுரம். இது எல்லாமே சிவதன்யாவுடைய இந்த புத்தகத்துல, வெற்றி நமதே என்ற புத்தகத்துல கொடுத்துருக்கிறோம். 6300 கொஸ்டின் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ குறிப்பா இந்த நவம்பர் 15 வரைக்கும் இந்த புக்கு ஸ்டாக் இல்லை. நவம்பர் 15க்கு பிறகு ரீஸ்டாக் கொடுப்போம். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் சிறப்பு டெட்டுக்கு படிக்கிறவங்களும் நவம்பர் 15க்கு அப்புறமா நீங்க கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புக் ரீஸ்டாக் இல்லை, ஏன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் புக்கு அவைலபிள் இருக்கு. தமிழ் புக்கு அவைலபிள் இருக்கு. ஸ்பெஷல் டெட் பிஓ படிக்கிறவங்க வாங்கிக்கலாம். சோசியல் புக்கு மட்டும் இப்போ அவைலபிள் இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதுராவுக்கு அருகே கோவர்த்தன குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர்? வல்லபாச்சாரியா. டேஸ் நாட்டு பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை. மேவார் நாட்டு பட்டத்து இளவரசரின் மனைவிதான் யாரு? மீராபாய். ஓகே. களிப்பூட்டும் நடனங்கள் மற்றும் பரவசமூட்டும் பாடல்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர்? சைதன்ய தேவா. சைதன்ய தேவா. இதுபெல்லாம் பக்தி இலக்கியங்கள் 7ஆம் வகுப்புல இருக்கு. 7ஆம் வகுப்புல இருந்து மட்டும் 556 கொஸ்டின். ஹிஸ்டரியில மட்டும் ஜியாகிரபி தனி, பாலிட்டி தனி, எக்கனாமிக்ஸ் தனி. சரியா? 11ஆம் நூற்றாண்டில் டேஸ் என்பவர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரித மனஸ் என்னும் நூல் நட்பு, விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது? துளசிதாசர் எழுதியதுதான் ராமசரித மனஸ். விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து மகாராஷ்டிராவை சேர்ந்த கவிஞரான டேஸ் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே நன்கு அறியப்படுகிறார்? துக்காராம். சைதன்ய தேவா இப்பகுதியைச் சேர்ந்தவர், வங்காளத்தை சேர்ந்தவர் சைதன்யர். சூபியிசம், சூபி என்னும் சூப் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? அதனுடைய பொருள் கம்பளி ஆடை. சூபு என்ற சொல்லிலிருந்து தான் வந்துச்சு. அதனுடைய பொருள் கம்பளி ஆடை. சூபிசம் என்பது சூப் என்ற பொருள்படக்கூடிய கம்பளி ஆடை என்ற சொல்லிலிருந்து வந்தது.
கீழ்காணும் யாருடைய ஆட்சியின் போது முதலில் சூபிசம் முக்கியத்தன்மை பெற்றது? டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ராமானந்தர். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ராமானந்தர். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது என குறிப்பிடும் சமண உறுதிமொழி எது? அகிம்சா. சமண உறுதிமொழி அகிம்சா. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகிறார்கள்? குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். அஜ்மீரில் உள்ள ஷரீப் தர்கா யாருடையது? மொயினுதீன் சிஷ்டி. இவர் தான் எப்படி சொல்லுவாங்கன்னா கரீஃப் நவாஜ். கரீஃப் நவாஜ் என்று அழைக்கப்பட்டவர் மொயினுதீன் சிஷ்டி. சுரவார்டி கிளை பிரிவான பிர்தௌசி. சுரதார்டியின் கிளை பிரிவான பிர்தௌசி டேஸில் மட்டுமே செயல்பட்டது? பீகார். குருநானக் டேஸ் என்ற தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார்? லேனா. பொறுத்துக, அப்படியே நேரடியாவே இருக்கும், நீங்க ஆன்சர் மட்டும் பார்த்துக்கணும். கேஸ் அப்படின்னா வெட்டப்படாத முடி. அடுத்தது கன்ஹா அப்படின்னா சிகைக்கோள், அதாவது சீக்கியர்களுடைய அடையாளம் இது. கிர்பான் என்பது ஒரு குருவாள். சீக்கியர்கள் எப்பவுமே கிர்பான் சொல்லக்கூடிய ஒரு குருவாள் வச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடா அப்படின்னா ஒரு இரும்பு காப்பு அணிஞ்சிருப்பாங்க. கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியக்கூடிய உள்ளாடை. அடுத்து வரிசையாக எல்லாமே பொருத்தி இருக்கிறோம். அடுத்தது மொயினுதீன் சிஷ்டி எந்த ஆண்டில் இயற்கை எய்தினார்? 1236. கால்ச்சா என்பதன் பொருள் என்ன? தூய்மை. சீக்கியர்கள் பயன்படுத்தக்கூடியது. கால்ச்சா என்றால் அந்த வார்த்தை சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா தூய்மை. உண்மையை பற்றி குறிப்பிடும் சமண உறுதிமொழி எது? சத்தியம். அடுத்தது இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் கபீர். ராமனும் ரஹீமும் ஒருவரே அப்படின்னு இவர் தான் சொல்றாரு. இந்துக்களிடையும் இஸ்லாமியர்களிடையும் ஒற்றுமையை ஏற்படுத்த முனைந்தவர் கபீர். ராமனும் ரஹீமும் ஒருவரே அப்படின்னு சொல்றாரு. ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று சொன்னவர் கபீர் தாஸ். லாகூருக்கு அருகே தாழ்வண்டி என்ற கிராமத்தில் எந்த ஆண்டு பிறந்தார் குருநானக்? 1469. அப்ப குருநானக் பிறந்த ஊர் தாழ்வண்டி. அது எங்க இருக்கு? லாகூருக்கு அருகே இருக்கு. குருநானக் மறைந்த வருடம் 1539. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. இது அனைத்தும் அப்படியே சரி. இது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் குருநானக். குருநானக்கின் போதனைகள் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் முதல் கோட்பாடாக அமைந்தது. சரி. குருநானக் மற்றும் அவருக்கு பின் வந்தோர் ஆகியோரின் போதனைகள் தொகுக்கப்பட்டு குரு கிரந்த சாஹிப் என்று அழைக்கப்பட்டது. இதுவே சீக்கியர்களின் புனித நூல். அப்ப சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த சாஹிப் அல்லது ஆதி கிரந்தம். இது எதை பத்தி சொல்லுது? குருநானக் அவருடைய போதனை, அவருக்கு பின் வந்தவர்களுடைய போதனை தான் குரு கிரந்த சாஹிப் அல்லது ஆதி கிரந்தம். சரிங்களா? கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன. இவருடைய பக்தர்கள் தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர். இவைகளே காலப்போக்கில் குருத்வாராக்கள் என்று ஆகின. எல்லாமே சரி, அனைத்து கூற்றுகளும் சரி. ஓகேவா? குருநானக்கின் எத்தனையாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் குர்தாஸ்பூரில் உள்ள குருநானக் கோவில், பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூரில் உள்ள குருவாரா தர்பார் சாஹிப் இரண்டையும் இணைக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் ஒரு நடைபாதை ஒன்றை கட்டியுள்ளது. 550வது பிறந்த நாளை. டேஸுக்கு பிறகு சீக்கியர்களின் குருவாக குரு கிரந்த சாஹிப் கருதப்பட்டது. அதன் கருத்துக்களை கால்ச்சா அமைப்பு பரப்பியது. குரு கோவிந்த சிங் 10வது குரு. இதற்கு பிறகு சீக்கியர்களின் புனித நூலாக குருவாக, சீக்கியர்களின் குருவாக குரு கிரந்த சாஹிப் அவங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சீக்கியர்களின் 10வது குரு குரு கோவிந்த சிங். அவருக்கு பின்னாடி யாருமே வரல. சீக்கியர்களின் குருவாக குரு கிரந்த சாஹிப், அதாவது ஆதி கிரந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது திருடாமை என்பதை குறிப்பிடும் சமண உறுதிமொழி அசௌரியா. சீக்கிய அமைப்பான கால்ச்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும்? 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். யாருடைய காலகட்டத்தில் பாகல் எனப்படும் அப்படின்னா, பாகல்னா என்ன அப்படின்னா குரு சிறிய வாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய திருமுழுக்கு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. குரு கோவிந்த சிங் காலத்தில் தான் பாகல் எனப்படும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. கல்பசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் பத்ரபாகு. சமண
சமணத்தின் தொடக்க காலத்தில் சமண துறவிகள் சமணத்தின் எத்தனை உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர்? 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். மகாவீரர் இயற்கை எய்திய 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் டேஸ் என்ற இடத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எங்கன்னா பாடலிபுத்திரம். இதுவே சமண சமயம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் பாடலிபுத்திரத்தில் கூடப்பட்டது. அடுத்தது, சமணர்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டில் எந்த இடத்தில் கூடப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகள் தீர்ப்பதில் வெற்றி பெற்றது? வல்லபின்ற இடத்துல அந்த கூட்டத்துல தான் அவருடைய கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்பட்டது. சமண உறுதிமொழி பணம், பொருள் மற்றும் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாம எவ்வாறு அழைக்கப்பட்டது? அபரிக்கிரகா. அதாவது பணம், பொருள் மற்றும் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை பற்றி குறிப்பிடுவது அபரிக்கிரகா. அசௌரியானா திருடாமை, சத்தியம் அப்படின்னா உண்மை பேசுதல், அகிம்சானா வன்முறையற்ற நிலை அப்படின்னு சொல்லுது. கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? பராந்தக நெடுஞ்சடையன். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சொல்லக்கூடிய கோவில் பராந்தக நெடுஞ்சடையன் என்பவரால் கட்டப்பட்டது. திருமணம் செய்து கொள்ளாமை பற்றி குறிப்பிடக்கூடிய சமண உறுதிமொழி பிரம்மச்சரியம். நமக்கு தெரியும். சமணர்களின் ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? அர்த்தமகதி அல்லது பிராகிருதம். புனித பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படும் சீன பயணி யுவான் சுவாங் தென்னிந்தியாவிற்கு வருகை புரிந்த காலம் சரிங்களா? 7ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு. புனித பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படும் சீன பயணி யுவான் சுவாங் தென்னிந்தியாவிற்கு வருகை புரிந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்ட மதம் சமண மதம். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கல் படுகைகள் எங்கு காணப்படுகிறது? மதுரை. முதல் பௌத்த உரையாசிரியரான புத்த சோகா. முக்கியமான கொஸ்டின். முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த சோகா. அவர் எழுதிய நூல் விசுத்தி மக்கா என்ற நூலின் ஆசிரியர் புத்த சோகா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விசுத்தி மக்கா என்ற நூலின் ஆசிரியர் புத்த சோகா. இதிகாச பாணியில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட புத்த சரிதத்தின் ஆசிரியர் அஸ்வகோசர். இதுவும் முக்கியம். விசுத்தி மக்கா என்ற நூலின் ஆசிரியர் புத்த சோகா. அடுத்தது, அஸ்வகோசர் எழுதிய நூல் புத்த சரிதம். புத்த சரிதத்தின் ஆசிரியர் அஸ்வகோசர். புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அஸ்வகோசர். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தரின் செப்பு சிலை தமிழ்நாட்டில் எங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது? நாகப்பட்டினம். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் நாகப்பட்டினம். ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட டேஸ் என்ற ஊரில் சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தான். அப்ப எந்த ஊர்ல சூடாமணி விகாரை இருக்கு, அதற்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தான் அப்படின்னா நாகப்பட்டினத்துல தான் ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரை கட்டப்பட்டது. சூடாமணி விகாரை எங்கு கட்டப்பட்டது? நாகப்பட்டினத்துல. அதுக்கு ஆதரவளித்தவர் ராஜராஜ சோழன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விகாரை என்ற டேஸ் மொழி சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள். சமஸ்கிருத சொல். விகாரை என்ற சொல்லுக்கு இல்லம் அல்லது வாழ்விடம் என்று பொருள். அப்ப விகாரை என்பது என்ன மொழி சொல்? சமஸ்கிருத சொல். டேஸ் என்னும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும் பல்லவ அரச சபையை அலங்கரித்தவர் பின்னர் சீனா சென்று விட்டதாகவும் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்து சான்று ஒன்று குறிப்பிடுகிறது. அவர்தான் நம்ம வஜ்ரபோதி தர்மர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வஜ்ரபோதி. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் சமூக நூலில் நல்லா பாருங்க, ஜைன சரிதா என்ற நூலின் ஆசிரியர் கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் சமூக நூலில் சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டு எழுதியவர் மற்றும் இவரே. நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் நூல், கல்பசூத்ரா கிடையாது, கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் நூலில் சரிங்களா என்னது தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டு எழுதியவர் மற்றும் இவரே சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து அங்கேயே குடியமர்ந்தவர். பத்ரபாகு என்பவர் தான் யாரு? சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்தவர். அந்த நூல் என்னன்னா கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். சமணர்களின் எத்தனையாவது ஆகம சூத்திரம் தொலைந்து
போனதாக கருதப்படுகிறது. 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. சமணர்களின் எத்தனையாவது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது? 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. சமணர்களின் ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை நூலுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன? 84 நூலுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. சீவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். முத்தி நூல், மணநூல் என்றெல்லாம் அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. அடுத்து பாருங்க, போஜ்பூரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவை யாருடைய பாடல்கள்? மிக மிக முக்கியமான கேள்வி. போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவை யாருடைய பாடல்கள்? கபீர். அறிவர் கோவில் என்னும் பெயருடைய கோவில் எங்கு உள்ளது? சித்தன்னவாசல். சித்தன்னவாசல் ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை நம்ம புதுகை என்று சொல்வது மருவு. சரிங்களா? அறிவர் கோவில் என்னும் பெயருடைய சித்தன்னவாசல் ஓவியம் எங்கு உள்ளது? சித்தன்னவாசல் கோவில் எங்கு உள்ளதுன்னா சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகளோடு ஒப்புமை கொண்ட சித்தன்னவாசல் சுவர் ஓவியங்கள் எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது? 1958. சித்தன்னவாசல் ஓவியங்கள் தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த அமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. சித்தன்னவாசல் ASI என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பதன் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. சமணர்களின் 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர் என்பவருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை, தமிழ்நாட்டின் உயரமான சமண சிலை, திருமலை சமண கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருமலை சமண கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. நேமிநாதர் சிலை தமிழ்நாட்டிலேயே உயரமான பௌத்த சிலை. நேமிநாதர் என்பவருடைய சிலை அது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு, திருமலை கோவில். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் சமணர்களின் எண்ணிக்கை 0.12. ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் திருப்பருத்தி குன்றம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. மிக மிக முக்கியமான கேள்வி. ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் ஊர் திருப்பருத்தி குன்றம். திருப்பருத்தி குன்றம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. 370வது கேள்வியை பாருங்க. பாலாற்றின் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருலோகத்திநாதர் கோவில், சந்திரபிரபா கோவில் எங்கு உள்ளது? திருப்பருத்தி குன்றம். அந்த திருப்பருத்தி குன்றத்துலதான் திருலோக்தியநாதர் மற்றும் சந்திரபிரபா கோவில் இருக்கு. எங்க? திருப்பருத்தி குன்றத்துல. திருப்பருத்தி குன்றத்துக்கு என்ன சிறப்பு? அது ஜைன காஞ்சி என அழைக்கப்படுகிறது. எந்த மாவட்டத்துல இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடர் யாரு? இருகப்பா. புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடர் இருகப்பா. மதுரை தேனி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கீழக்குயில்குடி சிற்பங்கள் 8 சிற்பங்கள் இருக்கு. கிபி 860 முதல் 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசரான யாருடைய காலத்தை சேர்ந்தவை? 2ஆம் வீர நாராயண பாண்டியன். பராந்தக வீர நாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவை தான் அந்த 8 சிற்பங்கள். பள்ளி என்பது யாருடைய கல்வி மையங்கள்? சமணர்களுடைய கல்வி மையங்களுக்கு பேரு தான் பள்ளி. சாக்கிய முனி என அழைக்கப்பட்டவர் யார்? கௌதம புத்தர். சாக்கிய முனி முக்கியமான கொஸ்டின். சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் கௌதம புத்தர். கிமு 80இல் புத்தருடைய போதனைகள் என்ன மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழியில் எழுதப்பட்டது புத்தருடைய போதனைகள். 3 கூடைகள் என்று அழைக்கப்பட்ட சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா எனும் 3 பௌத்த பொது விதிகள் திரிபீடகம் என்ன மொழியில் எழுதப்பட்டது? பாலி மொழியில் எழுதப்பட்டது. அப்ப 3 கூடைகள் என்றால் என்ன அர்த்தம்? சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. அதாவது திரிபீடகங்கள் அப்படி சொல்லுவாங்க. திரிபீடகங்கள். வாட் ஆர் த 3 பீடகாஸ் அப்படின்னா சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா. இந்த பௌத்தத்தினுடைய பொது விதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பீடகம். அதாவது விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை சொல்வது சுத்த பீடகம். நன்னெறிகள், தத்துவங்கள், நுண்பொருள் கோட்பாடு ஆகியவற்றை விளக்குவது அபிதம்ம பீடகம். அதான் திரிபீடகங்கள். சமண சமயத்தை சார்ந்த கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர் யாரு? மகாவீரர். சமண சமயத்துல மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. அதுல 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். முதல் தீர்த்தங்கரர் அதாவது ரிஷபதேவர் என்று சொல்லக்கூடிய ஆதிநாதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள்
தூய்மையான நடத்தையை பெற இவை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்வது வினய பீடகம். இப்ப சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம், வினய பீடகம், அது மூணுடைய கோட்பாடுகளை சொல்லிட்டோம். ஜாதகங்கள் டேஸ் சமயத்துடன் தொடர்புடையது, பௌத்த சமயத்துடன் தொடர்புடையதான் ஜாதக கதைகள். ஜாதக கதைகள், ஜாதகம்னா நம்ம ஜாதகம் பார்க்கிறோமே அது கிடையாது. ஜாதக கதைகள் எதனோடு தொடர்புடையது? பௌத்தர்களுடன் தொடர்புடையது. கௌதம புத்தருக்கு முன்பாக எத்தனை புத்தர்கள் வாழ்ந்ததாக புத்த வம்சா என்ற நூலில் கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ளது. கௌதம புத்தருக்கு முன்பாக 24 புத்தர்கள் வாழ்ந்ததாக புத்த வம்சா என்ற நூல்ல கவிதையா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு அரிய செய்தி, புதுமையான ஒரு கொஸ்டின். கௌதம புத்தருக்கு முன்பாக 24 புத்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு புத்த வம்சா என்ற நூல் கவிதை வடிவில் சொல்லுது. அடுத்த கொஸ்டின், பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிட்சுவான டேஸ் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடலை குறிப்பிடும் நூல் தான் மிலிந்த பன்ஹா. இந்த மிலிந்த பன்ஹா சொல்ற நூலு புத்த பிட்சு டேஸ் என்பவருக்கும் பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கும் இடையே நடந்த உரையாடலை சொல்லுதுன்னு சொல்றாங்க. அது எந்த புத்த பிட்சுனா நாகசேனர். நாகசேனருக்கும் மிலிந்தா அப்படின்றவனுக்கும் இடையில நடந்த உரையாடலை பத்தி பேசக்கூடிய நூல் தான் மிலிந்த பன்ஹா. மிலிந்த பன்ஹா, மிலிந்தா என்பவன் யாருன்னா பாக்டீரிய அரசன். அவனுக்கும் இந்த பௌத்த துறவி பௌத்த பிட்சுக்கும் இடையில நடந்த உரையாடலை பேசுவதுதான் மிலிந்த பன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். மிலிந்த பன்ஹா என்ற நூல் அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்ற கருத்தை கொண்டிருந்தவர் கௌதம புத்தர். அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்று சொன்னவர் கௌதம புத்தர். புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார்? பிராகிருதம். புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார்? பிராகிருதம். புத்தரின் பேர் உண்மைகள் எத்தனை? 4. புத்தரின் பேர் உண்மைகள் 4. அடுத்த கொஸ்டின், மகாவம்சம் தீபவம்சம் டேஸின் புகழ்பெற்ற வரலாற்று குறிப்புகள். இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று குறிப்புகள். புத்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ள தியாகனூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேலம் மாவட்டம். பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது சமயம் என அந்த சமயம், அதாவது பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் குடிகாரர்களின் மகிழ்ச்சி என பொருள்படும் மத்தவிலாச பிரகடனம் என்னும் நூலில் எடுத்துரைத்தவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அதாவது பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என குடிகாரர்களின் மகிழ்ச்சி என பொருள்படும் மத்தவிலாச பிரகடனம் என்னும் நூலில் சொன்னவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டதா காப்பியமாக மணிமேகலையின் ஆசிரியர். முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமான மணிமேகலையின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். வினைப்பயன் அதாவது கர்மா, மறுபிறவி மற்றும் முன் தீர்மானம் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள், கர்மாவில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் ஆசீவகர்கள். அடுத்த கொஸ்டின், கோசலா மன்ஹாலி புத்தா. கோசலா மன்ஹாலி புத்தா என்ற பிரிவின் டேஸ் பிரிவின் தலைவர். ஆசீவக பிரிவின் தலைவராக இருந்தவர் கோசலா மன்ஹாலி புத்தா. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர். டேஸ் மாவட்டத்தில் உள்ள திருநாட்டியட்டாங்குடி கிராமத்தின் ஒரு வயலில் கிணறு வெட்டும் போது 1.03 மீட்டர் உயரம் கொண்ட பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை கிடைத்தது. திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியட்டாங்குடி என்ற ஊர்ல ஒரு வயல்ல கிணறு வெட்டும் போது 1.3 மீட்டர் உயரம் கொண்ட பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தர் சிலை கிடைத்தது. வரி வரியா வாசிச்சு எடுத்து கொடுத்துட்டோம். எத்தனை ஆண்டு காலம் கோசலா மன்ஹாலி புத்தா மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார்? 6 ஆண்டு காலம். கோசலா மன்ஹாலி புத்தா என்பவர் ஒரு ஆசீவகர். ஆசீவகர். மௌரிய பேரரசர் அசோகரை போன்று அவரது பேரனான டேஸும் ஆசீவர்களை ஆதரித்தார். தசரதா. மௌரிய பேரரசர் அசோகரை போலவே ஆசீவகர்களை ஆதரித்தவர் தசரதா. அவர் யாருன்னா அசோகரின் பேரன். ஆக்ராவின் யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜகான். ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் பிர்தௌசி. ஷாநாமா என்ற நூலின் ஆசிரியர் மிக மிக முக்கியமான கேள்வி பிர்தௌசி. கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது? ஹைதராபாத்தில் உள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ளது. இதே ஹைதராபாத்ல தான் சார்மினார் என்ற கட்டிடமும் இருக்கு. சார்மினார் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல தான் இருக்கு. குதுப்பினார் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு.
சிவாஜி அப்சல் கானை கொன்ற வருடம் 1659. கீழ்காணும் எந்த ஆண்டு சிவாஜி அப்சல் கான் என்பவரை கொலை செய்தார்? 1659. அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செயிஸ்டகான் என்பவரை காயப்படுத்தி சிவாஜி துரத்தி அடித்த ஆண்டு 1663. சிவாஜி அரபி கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை முதலில் சூறையாடிய வருடம் 1664. சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? 1649. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்திய ஆண்டு 1649. 1645 தனது எத்தனையாவது வயதில் சிவாஜி இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தார்? அந்த ஆண்டு கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். தனது 18வது வயதில் முதல் போரில் ஈடுபட்டார். அந்த ஆண்டு கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினார். சுஜாபாய் மற்றும் சாஜி போன்ஸ்லே யாருடைய பெற்றோர்? சத்ரபதி சிவாஜியினுடைய பெற்றோர் ஜுஜாபாய் மற்றும் சாஜி போன்ஸ்லே. மராத்திய தலைவரான சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து எந்த ஆண்டு ஜாவலி பகுதியை கைப்பற்றினார் சிவாஜி? 1656. சிவாஜியின் பேரன் ஷாஹு மகராஜ். ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஷாஹு என்பதன் பொருள் நேர்மையானவன், வீரன் அப்படி சொல்லியிருந்தோம். ஷாஹு என்பதன் பொருள் நேர்மையானவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம மாற்றி சொல்லியிருந்தோம். ஷாஹு என்பதன் பொருள் நேர்மையானவன். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம அதை மாற்றி சொல்லியிருப்போம், மாற்றிக்கோங்க, நேர்மையாளன். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தின் தலை சிறந்த அரசர். அதை 2 கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மாற்றி சொல்லியிருப்போம், அதை மாற்றிக்கோங்க. அந்த வீடியோவில் பின் பண்ணியே வச்சிருக்கிறேன். யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒத்துக்கொண்டார்? ராஜா ஜெய்சிங். சிவாஜி எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? 1680. சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. சிவாஜியின் மகன் யார் அப்படின்னா சாம்பாஜி. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக திகழ்ந்தது காலாட்படை. அதே மாதிரி இந்தியாவில் கொரில்லா போர் உத்தியை அறிமுகம் செய்தவர் சிவாஜி. சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாஹு மகாராஜா 1708 முதல் 1749 வரை ஆட்சி செய்தார். ஷாஹு என்ற சொல்லின் பொருள் இங்கே கொடுத்துக்க பாருங்க, நேர்மையானவர். ஷாஹு என்ற சொல்லின் பொருள் நேர்மையானவர். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் எந்த ஆண்டு பேஷ்வாவாக பதவியேற்றார்? 1713. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பதவி உயர்வடைந்தார் 1713. சரியான முறையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத், அவருக்கு அப்புறம் பாஜிராவ், அதுக்கப்புறம் பாஜிராவ். இதுதான் சரியான வரிசை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யார் மராத்திய அரசராக இருந்தபோது விவசாய போர் வீரர்களின் காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஊதியம் வழங்கப்பட்ட போர் வீரர்களை கொண்ட படைக்கு தலைமை ஏற்றார் அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். தரமான கேள்வி. பாலாஜி பாஜிராவ் இருந்த போதுதான் விவசாய போர் வீரர்களின் காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. போர் வீரர்களை கொண்ட, அதாவது ஊதியம் வழங்கப்பட்ட போர் வீரர்களை முதல்ல கொண்டு வந்த மராத்தியர் பாலாஜி பாஜிராவ். அடுத்த கொஸ்டின். யார் பூனே நகரமே மராத்தியர்களின் தலைநகரம் என்றும் சதாரா அன்று என்றும் சொன்னவர்? சதாரா கிடையாது, பூனே தான் மராத்தியர்களின் தலைநகரம் என்று சொன்னவரும் பாலாஜி பாஜிராவ். 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி டேஸ் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. யார் அப்படின்னா ரகுஜி பான்ஸ்லே. பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஸ் என்னும் முக்கிய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது? காமவிஸ்தார் வருவாய்த்துறை அதிகாரிகள். முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிகப்பெரிய மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்பியவர் பாஜிராவ். முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிகப்பெரிய மராத்திய இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள விரும்பியவர் பாஜிராவ். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட் என்னும் இடத்தில் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? மராத்தியர்கள் பேரரசு என்ற நிலையை அடைந்து குறுகிய காலத்தில் 1761 ஆண்டு 3ஆம் பானிபட் போருக்கு பிறகு முடிவடைந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகமது ஷா அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் எத்தனை முறை படையெடுத்தார்? 8 முறை படையெடுத்தார். அகமது ஷா அப்தாலி 8 முறை படையெடுத்து டெல்லிக்கு வந்தார். 3வது பானிபட் போர் மராத்தியர்களுக்கும்
ஆப்கானியர்களுக்கும், ஆப்கானியர் என்பது இப்ப நம்ம பார்த்த அகமது ஷா அப்தாலி, அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே மூன்றாவது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. முதல் பானிபட் போர் 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்துச்சு. இரண்டாவது பானிபட் போர் 1556 1556 அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில் நடைபெற்றது. மூன்றாவது பானிபட் போர் அகமது ஷா அப்தாலி என்பவருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே 1761 நடைபெற்றது. இந்த போரோட மராத்தியர்களுடைய ஆட்சி, மராத்தியர்கள் குறுகிய காலம் பேரரசு என்ற நிலையில இருந்தாங்க. அப்புறம் மராத்தியர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மராட்டியத்தில் பரவிய டேஸ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. பக்தி இயக்கம். அடுத்தது, தக்காணத்தின் புற்றுநோய் எனவும் மலை எலி எனவும் சிவாஜியை அழைத்தவர் அவுரங்கசீப். தக்காணத்தின் புற்றுநோய் எனவும் மலை எலி எனவும் சிவாஜியை அழைத்தவர் அவுரங்கசீப். குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் பாஜிராவ். அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என பொருள்படும் தரமான கேள்வி கண்டிப்பா கேட்கப்படும். அரச வம்சத்தின் இரத்த வாரிசு அல்லது வழித்தோன்றல் என பொருள்படும் ராஜ்புத் என்ற சொல் ரஜபுத்திர என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது? சமஸ்கிருத சொல். அப்ப ரஜபுத்திர என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அரச வம்சத்தின் இரத்த வாரிசு என்று பொருள். அவர்கள்தான் ராஜபுத்திரர்கள். ஓகே. எந்த ஆண்டு சிந்து பகுதியை அரேபியர் கைப்பற்றினர்? சிந்து பகுதியை அரேபியர்கள் கைப்பற்றிய ஆண்டு 712, கிபி 712. 12ஆம் நூற்றாண்டில் சௌகான்களால் வெற்றி கொள்ளப்பட்ட தோமர்கள் எந்த பகுதியிலிருந்து ஆட்சி செய்து வந்தனர்? சௌகான்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சௌகான்கள் யாரை வெற்றி பெற்றனர் அப்படின்னா டோமர்கள். இந்த டோமர்கள் ஆட்சி செய்த பகுதி ஹரியானா. 12ஆம் நூற்றாண்டில் சௌகான்களால் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தேலர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள்? சந்தேலர்கள் ஆட்சி செய்த பகுதி பந்தல்கண்டு. பந்தல்கண்டுனா மத்திய பகுதி, அதாவது கங்கை சமவெளிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் பந்தல்கண்டு. அதுக்கப்புறம் பாகல்கண்டு, அதுக்கப்புறம் சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்துடும். இந்த பக்கம் மேற்கு பக்கம் போனோம்னா மாலவ பீடபூமி வந்துடும். இப்படி வச்சோம்னா இதான் இந்தியா மேற்படி எடுத்துக்கிட்டோம்னா இது மாலவ பீடபூமி, இது பந்தல்கண்டு, இது பாகல்கண்டு, இது சோட்டா நாக்பூர் பீடபூமி. அப்ப இந்த பந்தல்கண்டு பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா சந்தேலர்கள். அதே மாதிரி ஹரியானா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா தோமர்கள். இந்த ஹரியானா பகுதியை ஆட்சி செய்த தோமர்களையும் யாரு ஜெயிக்கிறாங்க? சௌகான்கள் ஜெயிக்கிறாங்க. கூர்ஜ ராஷ்டிரம் என்பது தற்போது எங்கு உள்ளது? ராஜஸ்தான், அதாவது ஜோத்பூர். கூர்ஜ ராஷ்டிரம் என்பது தற்போதைய ஜோத்பூர். அது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. 36 முக்கிய தரமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. 36 முக்கியமான ராஜபுத்திர அரச குலங்களில் சிறப்பு பெற்ற 4 அரச குலங்களில் ஒன்று பவாரை சேர்ந்தது. அந்த அரச குலம் எது? பராமரர்கள். அடுத்தது, 6ஆம் நூற்றாண்டில் டேஸ் என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தை அடிக்கல் நாட்டினார். கூர்ஜர அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா கூர்ஜர அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர். கூர்ஜர அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் ஹரிச்சந்திரா. பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர். மிகிரபோஜா அல்லது போஜா என்ற பிரதிகார அரசரின் தந்தை ராமபத்ரா. ராமபத்ராவின் மகன்தான் மிகிரபோஜா அல்லது போஜா. ஓகே. அரேபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்த ராஜபுத்திர அரசர்கள் பிரதிகாரர்கள். அரேபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்த ராஜபுத்திர அரசர்கள் பிரதிகாரர்கள். மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தைச் சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்தைச் சேர்ந்த பாலர்கள் ஆகிய மூவருள் ஒவ்வொருவரும் வளம் நிறைந்த டேஸின் மீது ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அதாவது கூர்ஜரர்கள், ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்தைச் சேர்ந்த பாலர்கள், இந்த 3 பேருக்கும் எந்த பகுதி மீது கண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னோஜ். அங்கதான் தங்களுடைய மேல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்றனர். கன்னோஜ் மேலதான் கண்ணு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கிபி 750 முதல் 770 வரையிலான பால அரச வம்சத்தை உருவாக்கி வங்காளத்தில் பாலர்களின் எதிர்கால மேன்மைக்கான அடித்தளத்தை அமைத்தவர் கோபாலர். வங்காளத்தில் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் கோபாலர். அடுத்த கொஸ்டின், காமரூபம் என்பது தற்போதைய அஸ்ஸாம். காமரூபம் என்பது தற்போதைய அஸ்ஸாம்.
கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா, காமரூபம் என்பது தற்போதைய அஸ்ஸாம், கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா, பனாரஸ் என்பது தற்போதைய வாரணாசி, பாடலிபுத்திரம் என்பது தற்போதைய பாட்னா. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தர்மபாலரின் மகன் தேவபாலர். தர்மபாலர் என்பவருடைய மகன் தான் தேவபாலர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜஸ்தானி ஓவியங்கள் காணப்படும் மேவார் எங்கு உள்ளது? உதயபூர். பாலவம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் வலிமை மிக்க அரசர், பாலவம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மீட்டெடுத்தவர் முதலாம் மகிபாலர். அப்போ பாலவம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் முதலாம் மகிபாலர். முதலாம் மகிபாலர் பாலவம்சத்தின் அரசராக எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? கிபி 988. பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக கொடுத்த பால அரசன் தேவபாலர். எந்த ஆண்டு நடைபெற்ற தரையின் போரில் முகமது கோரி என்பவர் ராஜபுத்திர அரசன் பிருத்திவிராஜ சௌகான் என்பவரை தோற்கடித்து கொலை செய்தார். 1192. அதாவது 1191 ஆண்டு முதல் தரையின் போர் நடக்குது. தரையின் என்பது ஒரு இடத்தின் பெயர். அந்த இடத்துல நடந்தக்கூடிய போரில் 1191 முதல் தரையின் போரில் ராஜபுத்திர அரசன் பிருத்திவிராஜ சௌகான் முகமது கோரியை தோற்கடிச்சிடறான். அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த போர்ல பிருத்திவிராஜ சௌகானை முகமது கோரி தோற்கடித்து கொன்று விடுகிறார். அது மாதிரி அந்த பிருத்திவிராஜ சௌகானுடைய அந்த காதல் வாழ்க்கை, அவனுடைய வீரம் செறிந்த அந்த வாழ்க்கையை பிருத்திவிராஜ ரசோ என்ற பெயரில் நூலாக எழுதியவர் சந்த் பர்தாய். புரிஞ்சா? அப்ப முதல் தரையின் போர் 1191. அதுல முகமது கோரி பிருத்திவிராஜ சௌகான் என்பவரால் தோற்கடிக்கப்படுகிறார். பின்னர் 1192 1191 1191 முதல் தரையின் போர். அந்த முதல் தரையின் போர்ல பிருத்திவிராஜ சௌகான் ஜெயிச்சிடறான். யார? முகமது கோரிய. அடுத்த வருஷம் 1192 இரண்டாம் தரையின் போர் நடக்குது. அதுல முகமது கோரி பிருத்திவிராஜ சௌகானை கொன்றுறான். அந்த கொல்லப்படுற அந்த வீரம் செறிந்து, உடனே அவர் கொல்லப்படல, வீரம் செறிந்து ரொம்ப போரிடுறாரு. அந்த வீரம் செறிந்த அந்த பிருத்திவிராஜ சௌகானுடைய வரலாற்றை எழுதிய நூல் தான் சந்த் பர்தாய் எழுதிய பிருத்திவிராஜ ரசோ. தெரிஞ்சுக்கிறோம். பிருத்திவிராஜ ரசோ என்ற நூலின் ஆசிரியர் சந்த் பர்தாய். கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டோம். ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் காணப்படும் ஜெய்சால்மர் எங்கு உள்ளது? ஜெய்சால்மர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஜெய்சால்மர்னா வேற என்ன நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும்னா, இந்தியாவிலேயே மிக குறைவான மழைப்பொழிவு பதிவான இடம் ஜெய்சால்மர். அது ஒரு பாலைவன பகுதி. அடுத்தது, ராஜபுத்திரர்கள் கீழ்காணும் எந்த இடத்தில் ஏரியின் நடுவே ஒரு அரண்மனையை அமைத்தனர்? ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எப்படி அழைக்கப்படுகிறது? பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுவது ஜெய்ப்பூர். ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆம்பூர் கோட்டை. இந்த ஆம்பூர் கோட்டை எங்க இருக்கு? ஜெய்ப்பூர்ல இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு ஆம்பூர் இருக்கு. ஆனா இந்த ஆம்பூர் கோட்டை எங்க இருக்குன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள். தரமான ஒரு கேள்வி, கண்டிப்பா நாம எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்று சொன்னவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்று சொன்னவர் ஆர்.சி. மஜூம்தார். ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஆர்.சி. மஜூம்தார் என்ன சொல்றாரு? தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள். அடுத்தது, ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் காணப்படும் பூரி என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹரியானா. தர்மபாலர் ஆட்சி காலகட்டம் கிபி 770 முதல் கிபி 810 வரை. வங்காளத்தில் பாலர்களின் எதிர்காலம் மேன்மைக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியவர் தர்மபாலர். அன்றைய ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளை சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி சௌகான்கள் ஆட்சி செய்த காலகட்டம் கிபி 956 முதல் 1192. அதான் பிருத்திவிராஜ சௌகான். ராஜபுத்திரர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ரந்தம்பூர், சித்தோர்கர், கும்பல்கர் ஆகிய கோட்டையை கட்டி எங்கு உள்ளது? ராஜஸ்தான்ல இருக்கு. ரந்தம்பூர் கோட்டை ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்தது, அஜ்மீர் நகரத்தை தோற்றுவித்தவர் என அழைக்கப்படுபவர் சிம்மராஜ். அப்ப முக்கியமான கேள்வி. அஜ்மீர் நகரத்தை வட இந்திய அரசுகள் அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அஜ்மீர் நகரத்தை டெட் எக்ஸாம்லையும் எஸ்ஏ எக்ஸாம்லையும் கண்டிப்பா கேட்பாங்க. அஜ்மீர் நகரத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். அஜ்மீர் நகரம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சிம்மராஜ். டேஸில் உள்ள மாளிகை எளிதில் ஏற முடியாத மலை பாறையின் மேல் நகரை நோக்கிய வண்ணம் அமைக்கப்பட்டது. ஜோத்பூர்.
ஜோத்பூர் மாளிகை ரொம்ப முக்கியமானது. அவ்வளவு ஈஸியா ஜோத்பூர் மாளிகையில ஏற முடியாது. பிருத்திவிராஜ சௌகான் கன்னோஜ் இளவரசியை திருமணம் செய்த கதையை அழகாக கூறும் காவியமான பிருத்திவிராஜ ரசோ என்ற நூலை எழுதியவர் சந்த் பர்தாய். ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் காணப்படும் பிகானீர் மற்றும் ஜோத்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? பிகானீர் மற்றும் ஜோத்பூர் ராஜஸ்தான். ராஜபுத்திர கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசீர்கார் எங்க உள்ளது? மத்திய பிரதேசத்தில் உள்ளது. ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் மான்சிங் அரண்மனை எங்கு உள்ளது? மான்சிங் அரண்மனை குவாலியரில் உள்ளது. ராஜபுத்திரர்களால் உருவாக்கப்பட்ட காந்தாரியா கோவில் எங்கு உள்ளது? காந்தாரியா மகாதேவா கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இது மிக முக்கியமான கோவில். காந்தாரியா மகாதேவா கோவில் எங்கு உள்ளது? மத்திய பிரதேசத்தில் உள்ளது. எழில் மிகுந்த சிகரங்களை கொண்ட பந்தல்கண்டில் அமைந்துள்ள கஜுராகோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் உள்ளது? மத்திய பிரதேச மாநிலம் கஜுராகோ கோவில்களில் எத்தனை வளாகங்கள் உள்ளது? 30 கோயில்கள் உள்ளது. கஜுராகோ வளாகத்துல மொத்தம் 30 கோவில்கள் உள்ளது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பின் காரணமாக தனது அதிகாரத்தை வாரணாசிக்கு அப்பால் விரிவுபடுத்த முடியாமல் இருந்த பால அரசன் முதலாம் மகிபாலன். முதலாம் மகிபாலன் தன்னுடைய அரசை வாரணாசிக்கு அப்புறம் நிறுவ முடியல. காரணம் நம்மளுடைய கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்று சொல்லப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழன். யாருடைய செப்பு சிலைகள் தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு பரவியதன் முக்கிய பங்கு வகித்தது? பாலர்கள். 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கி வைத்தவர். அதாவது 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது இந்துக்கள் முஸ்லிம்களிடையே அந்த வேற்றுமையை ஒற்றுமை ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரக்ஷா பந்தன் விழா யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாருடைய இறப்பை தொடர்ந்து பால வம்சம் வீழ்ச்சியுற்று சேனா வம்சத்தின் வருகைக்கு வழிவகுத்தது அப்படின்னா முதலாம் மகிபாலர். முதலாம் மகிபாலர் தான் பால வம்சத்தின் கடைசி அரசனாக அறியப்படுகிறார். கீழ்காணும் எந்த ஆண்டு நடைபெற்ற முதல் தரையின் போரில் சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசனான பிருத்திவிராஜ சௌகான் முகமது கோரியை தோற்கடித்தார்? அப்பதையே சொல்லிட்டேன், 1191. ஜோத்பூரில் இருந்து 32 மைல் தொலைவில் உள்ள ஓசியான் என்னும் இடத்தில் எத்தனை இந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ளன? 16 இந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ளன. அபு குன்றின் மேல் சமண கோவில் வெண்மை நிற சலவை கற்களால் கட்டப்பட்ட கூடம் உள்ளது. அதன் மையத்தில் எத்தனை பொது மைய வட்டங்களை கொண்ட குவி மாடம் உள்ளது? 11 மைய வட்டங்களை கொண்ட குவி மாடம் உள்ளது. ராஜபுத்திரர்களுக்கே உரிய மரபான ரக்ஷா பந்தன் என்பதில் ரக்ஷா என்பதன் பொருள் டேஷ் எனவும் பந்தன் என்பதன் பொருள் கட்டுதல் அல்லது உறவு என்னும் பொருளாகும். அப்ப ரக்ஷா பந்தன் என்பது ராஜபுத்திரர்களுக்கே உரிய ஒரு சொல். ரக்ஷா என்பதன் பொருள் பாதுகாப்பு. ரக்ஷா என்பதன் பொருள் பாதுகாப்பு. பாலர்கள் பின்பற்றிய சமயம் மகாயான பௌத்தம். மகாயான பௌத்தம். பெயரும் புகழும் பெற்ற பௌத்த துறவியான திபெத்திய பௌத்த சீர்திருத்தத்தை செய்தவருமான டேஸ் விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தார். அப்ப முக்கியமான கொஸ்டின், விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் அதிசா. அவர் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவர் அதிசா. சுமத்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த இந்து பௌத்த சைலேந்திர அரசுடன் சுமூகமான உறவை மேற்கொண்டவர்கள் பாலர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் இஸ்லாம் மதம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? மெக்கா என்ற இடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. சோழர்களின் வரலாற்றை கூறும் உத்திரமேரூர் கல்வெட்டு டேஸ் ஒரு கிராம நிர்வாகம் குறித்து குறிப்பிடுகிறது. பிரம்மதேயம் கிராம நிர்வாகம் குறித்து விவரித்து குறிப்பிடுகிறது. சாகி அரசரான ஜெயபாலர் என்பவரை கீழ்காணும் எந்த ஆண்டு முகமது கஜினி தோற்கடித்தார்? 1001. ஜெயபாலரை, சரிங்களா, சாகி அரசன் ஜெயபாலரை முகமது கஜினி தோற்கடித்த ஆண்டு 1001. முகமது கஜினியிடம் அடைந்த தோல்வியால் தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர் ஜெயபாலர். முகமது கஜினியிடம் 1001 தோல்வி அடைந்த கிபி 1001 தோல்வி அடைந்த சாகி அரசர் ஜெயபாலன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். முகமது பின் காசிம் என்பவரால் கொல்லப்பட்ட தாகிர் எந்த பகுதியின் அரசர்? சிந்து பகுதியின் அரசர். அரோர் என்பதன் தலைநகரமாக விளங்கியது சிந்து. அரோர் எதன் தலைநகரமாக விளங்கியது? சிந்து. 0 முதல் 9 வரையிலான எண்களையும் சதுரங்க விளையாட்டையும் அரேபியர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர்? இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். பெசாவர் என்னும் இடத்திற்கு அருகே உள்ள வைகிந்த் என்னும் இடத்தில் ஆனந்தபாலர் என்பவர் முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1008.
ஏற்கனவே ஜெயபாலர் 1001 முகமது கஜினியால் தோற்கடிக்கப்படுகிறார். அதுக்கப்புறமா ஆனந்தபாலர் 1008 தோற்கடிக்கப்படுகிறார். பஞ்சாபில் உள்ள நாகர்கோட் மற்றும் டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்களை எந்த ஆண்டு முகமது கஜினி சூறையாடினார்? 1011. தானேஸ்வரத்தையும் நாகர்கோட் என்ற இடத்தையும் முகமது கஜினி சூறையாடிய ஆண்டு 1011. புனித நகரமான மதுராவை சூறையாடிய ஆண்டு முகமது கஜினி மதுராவை சூறையாடிய ஆண்டு 1018. எந்த பகுதியைச் சேர்ந்த ராஜ்யபாலர் என்பவர் முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி பின் உயிரிழந்தார்? கன்னோஜ் பகுதி. எந்த ஆண்டு முகமது கஜினி சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடித்து அங்கில்வாட் நகரை சூறையாடினார்? 1024. அங்கில்வாட் நகரம் முகமது கஜினியால் சூறையாடப்பட்ட ஆண்டு 1024. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோமநாதபுரம் மீதான தனது இறுதி படையெடுப்பிற்கு பின்னால் எந்த ஆண்டு முகமது கஜினி மரணமடைந்தார்? கடைசியாக சோமநாதபுரம் படையெடுப்பு நிகழ்த்திவிட்டு 1030 முகமது கஜினி மரணமடைந்தார். முகமது கஜினி மரணமடைந்த ஆண்டு 1030. கஜினி மாமுதுவின் தந்தை அல்ஃப் டஜின் எதன் ஆளுநராக இருந்தார்? அப்ப இந்த கஜினி மாமுதுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க. அல்ஃப் டஜின் கஜினியினுடைய ஆளுநராக இருந்தார். கஜினி என்பது ஒரு ஊர் பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் டேஸில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் அஜ்மீர். இன்னைக்கும் அங்க அஜ்மீர் தர்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோழர்களின் பூ ஆத்திப்பூ, பாண்டியர்களின் பூ வேப்பம்பூ, சேரர்களின் பூ பனம்பூ. ஹர்சர் மரணமடைந்த ஆண்டு ஹர்சர் 647. முகமது கோரி முல்தான் என்ற ஊரை கைப்பற்றிய ஆண்டு 1175. முகமது கோரி பஞ்சாபை கைப்பற்றிய ஆண்டு 1186. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி. தரமான ஒரு கேள்வி. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி. எந்த ஆண்டில் முகமது கோரி மரணமடைந்தார்? 1206 முகமது கோரி மரணமடைந்த உடனேயே 1206 முகமது கோரியின் அடிமையாக இருந்த குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவிக்கிறாரு. அப்ப 1206 முகமது கோரி மரணம் அடைகிறாரு. அதே 1206 அடிமை வம்சம், டெல்லி சுல்தானியத்தின் முதல் வம்சம் அடிமை வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்படுகிறது? குத்புதீன் ஐபக். 1206 இருந்து 1210 வரைக்கும் குத்புதீன் ஐபக் இருந்தாரு. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக்கு அப்புறம் அவருடைய இல்டுமிஸ், அவருடைய அடிமைகளின் அடிமைன்னு சொல்லக்கூடிய இல்டுமிஸ் வர்றாரு. அப்படியே பயணிக்குது. அப்புறம் டெல்லி சுல்தான் முடிவுக்கு வருது. இந்த டெல்லி சுல்தான் 1206 தொடங்கப்பட்ட டெல்லி சுல்தான் 1526 பாபர் என்பவரால் அதாவது இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? முகலாய பேரரசு தோற்றுவிக்கப்படுது. இதுதான் வரலாறு. சோழ மன்னன் அதிராஜேந்திரன் யாருடைய மகன்? சோழ மன்னன் அதிராஜேந்திரன் யாருடைய மகன்? வீரராஜேந்திரன் என்பவருடைய மகன். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேரர்களின் பூ பனம்பூ. டேஸ் காலத்து கடல்சார் வணிகம் குறித்து மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோரால் புகழப்பட்டது. பாண்டியர்களுடைய கடல் சார்ந்த வணிகம் மார்க்கோ போலோ மற்றும் வாசப் ஆகியோர்களால் புகழப்பட்டு உள்ளது. 500வது கேள்வி. இது வரைக்கும் 7ஆம் வகுப்பு வரலாறு மட்டும் 500 கேள்வி. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க. 7ஆம் வகுப்பு வரலாறுல 500 கொஸ்டின் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ஃபீல்ட் அவுட்டே போயிடுறேன். உண்மையா சொல்றேன். இதுக்கு மேல யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுத்துருக்குறேன். முழுசா பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இது எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் போலீஸ் எக்ஸாம்ல இந்த புத்தகத்திலிருந்து 20 கொஸ்டினுக்கு மேல வந்திருக்கு. என்னால் அதை ப்ரூஃபோட இப்போ போட நேரம் இல்லை. டெட் எக்ஸாமுக்கான இந்த கிளாஸஸ் எடுக்கிறது இந்த வேலையில் இருக்கிறனால இந்த தேதியில் என்னால் ப்ரூஃபோட போட முடியல. டெட் எக்ஸாம் முடிச்ச உடனேயே இதுல கேட்கப்பட்ட டெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அத்தனையும் நான் பதிவு பண்ணுவேன். போலீஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அத்தனையும் ஆதாரத்தோட பதிவு பண்றேன். யாராவது இந்த புக்கை போலீஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி வாங்கியிருந்து அதுல நான் இல்லாத கேள்வி நான் ப்ரூஃப் போட்டிருந்தேன்னா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்குறேன். ப்ரூஃபோட நான் போடுறேன். எந்த பேஜ் நம்பர்ல எந்த தலைப்புல இருந்துச்சு நான் போடுறேன். 20 கேள்விகளுக்கு மேல போலீஸ் எக்ஸாம்ல இந்த புக்ல இருந்து வந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது.
நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவ்வளவு புக்கையும் படிச்சா எடுக்க வேண்டிய ஹிண்ட்ஸை இந்த ஒரு புக்ல கொடுத்துருக்கிறேன். ஆனா இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. இதோடைய ஸ்டாக் வந்து கரெக்டா நவம்பர் 20க்கு பின்னாடி தான் வரும். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா உடனே கால் பண்ணிடாதீங்க. இப்போ நான் அந்த வீடியோ வந்து நவம்பர் 11ஆம் தேதி நான் பதிவிடுறேன். நவம்பர் 11 2025 பதிவிடுறேன். நவம்பர் 20 2025க்கு அப்புறம் இந்த புத்தகம் கிடைக்கும். இப்போ இல்லை. எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏரியை கண்மாய் என அழைக்கும் வழக்கம் எங்க உள்ளது? பாண்டியர்கள் சைடு தான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல தான் கண்மாய் என்று அழைப்பார்கள், வட மாவட்டங்கள்ல ஏரி என்று அழைப்பார்கள். சோழர்களின் வம்சாவளியை மீண்டெழச் செய்த விஜயாலயனின் வழிவந்த கடைசி சோழ மன்னன் அதிராஜேந்திரன். விஜயாலயன் வழிவந்த கடைசி சோழ மன்னன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விஜயாலய சோழன் முற்கால சோழர்களுக்கு பிறகு பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்து அதை கொண்டு வந்தவன். அதாவது உறையூர் திருச்சியிலிருந்து தனது தலைநகரத்தை தஞ்சாவூருக்கு மாற்றி அங்கு சிறப்பாக செயல்பட்டு அந்த சோழ வம்சத்தினுடைய கடைசி சோழ அரசன், அதாவது விஜயாலயனின் வழிவந்த கடைசி சோழ அரசன் அதிராஜேந்திரன். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். முதலாம் ராஜராஜ சோழனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அமங்காதேவியை மணந்தார். இவர்களின் மகனே முதலாம் குலோத்துங்கன். கூற்று. இது அப்படியே ஒரு பாக்ஸ் கொஸ்டின், அப்படியே பார்த்துக்கோங்க. காரணம், முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்த கொஸ்டின். யாருடைய காலத்தில் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்களாக பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர்? பாண்டியர்கள். தெற்கு சுமத்ராவில் உள்ள விஜயநகர பேரரசை கைப்பற்றியவர்கள் முதலாம் ராஜேந்திரன். தெற்கு சுமத்ராவில் உள்ள ஸ்ரீ விஜய பேரரசு விஜயநகர பேரரசு இல்ல, ஸ்ரீ விஜயம். இந்த ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். அதனாலதான் இவர் கடாரம் கொண்டான். இதை பெருமைப்படுத்தும் விதமாக என்ன அந்தமான் நிக்கோபர் தீவினுடைய தலைநகரமாக இருந்த போர்ட் பிளேயர் தற்பொழுது ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயாவை வெற்றி பெற்ற அதை பாராட்டும் விதமாக, அதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்தமான் நிக்கோபர் தலைநகரம் போர்ட் பிளேயர், பிரிட்டிஷ் அதாவது ஐரோப்பியர்கள் வைத்த பெயர் போர்ட் பிளேயர், அந்த போர்ட் பிளேயர் என்ற பெயரை மாற்றி அண்மையில் ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அது யாரை பெருமைப்படுத்தும் விதமாக? முதலாம் ராஜேந்திரன். தெற்கு சுமத்ராவில் உள்ள ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன். அதனாலதான் அவன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். அதிராஜேந்திரனின் மறைவை தொடர்ந்து கீழை சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை டேஸ் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் முதலாம் குலோத்துங்கன். சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் முதலாம் குலோத்துங்கன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின். டேசாம் ஆண்டு பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்ததுடன் சோழ வம்சத்தின் ஆட்சியை முடித்து வைத்து பாண்டிய வம்சத்தின் இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். 1279. சோழர்கள் காலத்தில் அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் டேஸில் எழுதப்பட்டன, பனை ஓலையில் எழுதப்பட்டன. சரியான வரிசை சோழர்கள் காலத்துல எப்படி அழைக்கப்பட்டது? பேரரசு, அதற்கு கீழே மண்டலம், அதற்கு கீழே நாடுகள், அதற்கு கீழே கூற்றங்கள். இதுதான் மேலிருந்து கீழே. மேல ஃபர்ஸ்ட் பேரரசு, அதுக்கப்புறம் மண்டலம், அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் கூற்றங்கள். இப்படிதான் அமைப்பு முறை இருந்துச்சு. மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தனர்? மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி ஆகியோர் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தனர்? பாண்டியருடைய அவையில் அமைச்சராக இருந்தனர். அரிகேசரி. நில உடைமையாளர்கள் சோழர்கள் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஊரார் என்று அழைக்கப்பட்டனர். பிராமணர்கள் கிராமங்களைச் சேர்ந்த டேஸ் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். சபையோர். 513வது கேள்வி. டேஸ் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தனர். சோழர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர்கள் சோழர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நகரத்தார். அடுத்த கொஸ்டின். உத்திரமேரூர் கல்வெட்டு எத்தனை குடும்பங்கள், அதாவது வார்டு பற்றி குறிப்பிடுகிறது?
30 குடும்பங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. யாருடைய நில வருவாய் காணிக்கடன் என அழைக்கப்பட்டது? சோழர்களுடைய நில வருவாய் காணிக்கடன். முக்கியமான கொஸ்டின், காணிக்கடன். அடுத்தது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் 14 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை உருவாக்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் மாறன், எய்னன், ஏனாதி, சாத்தன் கணபதி, மூர்த்தி, எய்னன், திறன், திற ஆகியோர் யாருடைய அவையில் இருந்தனர்? பாண்டியர்களுடைய அவையில் இருந்தனர். 340 மாணவர்கள் 14 ஆசிரியர்களுடன் செயல்பட்ட தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் என்னும் இடத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜராஜ சோழன். எண்ணாயிரம் என்ற இடத்தில் வேத கல்லூரி யாரால் நிறுவப்பட்டது? எண்ணாயிரம் என்ற இடத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜராஜ சோழன். அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனாக பொறுப்பேற்றவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் என்கிற முதலாம் வரகுண பாண்டியன். அரிகேசரிக்கு பிறகு பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனாக பொறுப்பேற்றவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் என்ற முதலாம் வரகுண பாண்டியன். புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருப்புவனை என்ற ஊரில் எந்த ஆண்டு வேத கல்லூரி தொடங்கப்பட்டது? 1048. தனது தந்தை மாரவர்மன் குலசேகரன் என்பவரை கொலை செய்துவிட்டு டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமானவர் சுந்தரபாண்டியன். மாரவர்மன் குலசேகரனை கொலை செய்துவிட்டு டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமான பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன். இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் எந்த ஆண்டு வேத கல்லூரி தொடங்கப்பட்டது? 1067. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. அனைத்துமே சரிதான், அப்படியே தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோழர்கள் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது. அஞ்சு வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழுக்கள் வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சரி. அஞ்சு வண்ணத்தார் குழுவானது மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. அப்ப அஞ்சு வண்ணத்தார் என்பவருடன் தொடர்பில்லாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுக்கலாம். அஞ்சு வண்ணத்தார் என்பவர்கள் யார்? மேற்காசியாவை சேர்ந்தவர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இவங்க தான் அஞ்சு வண்ணத்தார்கள். கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் ஆவர். மேலும் இவர்கள் மேற்கு கடற்கரையை துறைமுகமாக கொண்டிருந்தனர். அடுத்தது, மணி கிராமத்தார் என்ற வணிக குழு அமைப்பை சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் என சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் இவ்விரு அமைப்புகளும் சேர்ந்து 500 எனவும் திசை 1500 எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தனர். இவை ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டன. இதுதான் கேள்வியே. அதாவது 500 மற்றும் திசை 1500 இவர்களுடைய அந்த அமைப்பிற்கு தலைமை எங்க இருந்துச்சுன்னா ஐகோலேன்னு சொல்லுவோம். ஐகோலே இந்திய கட்டடக்கலையின் தொட்டில் என்று சொல்லக்கூடியது ஐகோலே. அடுத்த கொஸ்டின், யாருடைய தலைமைச் செயலகம் எழுத்து மண்டபம் என்ற பெயரில் இருந்தது? எழுத்து மண்டபம் என்ற பெயரில் யாருடைய தலைமைச் செயலகம் இருந்ததுன்னா பாண்டியர்கள். சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன். சங்க காலத்தில் இறக்குமதி செய்யப்படாத ஒன்று ஒளிபுகும் ஒளிபுகாத கண்ணாடி, பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது. மிளகு, கருங்காலி கட்டை, அதாவது இறக்குமதி செய்யப்படாத ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏற்றுமதி செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, கருங்காலி கட்டை, சந்தன கட்டையெல்லாம் ஏற்றுமதி தான் செஞ்சாங்க. அடுத்தது, பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூலோடு செய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் இது கிடையாது. யானை தந்தங்கள் ஏற்றுமதி தான் செய்யப்பட்டது. சரிங்களா? ஓகே. பாண்டிய மன்னன் அரிகேசரி என்பவரை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் 8000க்கும் இந்த திருஞான சம்பந்தர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்திட்டு 8000க்கும் மேற்பட்ட சமணர்களை கழுவேற்றம் செய்தார். அனல்வாதம், புனல்வாதம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல வெற்றி பெற்று 8000க்கும் மேற்பட்ட சமணர்கள் ஜெயினிஸ்ட் கழுவேற்றியவர்கள். கழு அப்படின்னா ரொம்ப சார்பான கற்கள்லாம் அப்படியே அவங்களை எடுத்து உயிரோடு அப்படியே சொருகிறது மேல. அதுக்கு பிறகுதான் கழுவேற்றுதல். அந்த கழுவேற்றுதல் நடக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா கூன் பாண்டியன் என்கிற அரிகேசரி. இந்த திருஞான சம்பந்தரால் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றப்பட்ட இந்த அரிகேசரி என்ற கூன் பாண்டியன் 8000க்கும் மேற்பட்ட சமணர்களை கழுவேற்றம் செய்தார். அரிகேசரி மாரவர்மன் என்ற வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? கிபி 642. பாண்டியர்களின் பூ வேப்பம்பூ. இன்னைக்கும்
பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது இந்த வேப்பம்பூ சூடிதான் மீனாட்சி அம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா வலம் வருவாங்க. அப்ப பாண்டியர்களின் பூ வேப்பம்பூ. வேப்பம்பூ சூடியவர்கள் பாண்டியர்கள், பனம்பூ சூடியவர்கள் சேரர்கள், ஆத்திப்பூ சூடியவர்கள் சோழர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பல்லவ அரசர்களான முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய அரசன் அரிகேசரி மாரவர்மன். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி, கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை விரிவுபடுத்தியவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். பாண்டிய அரசை தஞ்சை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் விரிவுபடுத்தியவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். இது முக்கியமான கேள்வி. 556 கேள்வியே முக்கியமான கேள்விதான். இதுக்கு மேல யாரு கொடுத்துருக்க போறாங்க பாத்துக்கோங்க நீங்களே. அடுத்த கொஸ்டின். முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் டேஸ் கிபி 920 நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து கடுங்கோன் என்பதால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு முடிவுற்றது. இரண்டாம் ராஜசிம்மனால் தோற்கடிக்கப்பட்டு அதாவது முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் டேஸ் இரண்டாம் ராஜசிம்மன் கிபி 920 நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டான். அதனால கடுங்கோன் என்பவரால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு வீழ்ச்சி விட்டுறது. அப்ப கடுங்கோன் என்பவரால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு யாரோட முடிவுக்கு வந்துச்சு? இரண்டாம் ராஜசிம்மன் என்ற பாண்டிய மன்னனால் முடிவுக்கு வந்தது. இந்த இரண்டாம் ராஜசிம்மனை தோற்கடித்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன். அடுத்தது இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் இரண்டாம் சுந்தரபாண்டியன். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் இரண்டாம் சுந்தரபாண்டியன். பொதுமக்களால் கூடல் என்று அழைக்கப்பட்ட ஊர் மதுரை. கீழ்காணும் எந்த பாண்டிய மன்னன் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பின்னர் ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரையும் ஹொய்சாளர்களையும் கட்டுக்குள் வைத்திருந்தார்? சடையவர்மன் சுந்தரபாண்டியன். பாண்டிய அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே ஒரு அற்புதமான பகுதியாகும் எனவும் இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என புகழாரம் சுட்டியும் தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்த வெளிநாட்டு பயணி யாரு? மார்க்கோ போலோ. அப்ப பாண்டியர்களுடைய அதாவது பாண்டிய அரசு தான் உலகிலேயே செல்வ செழிப்பு மிக்க ஒரு அற்புதமான பகுதி. இலங்கையும் சேர்த்து இந்த பாண்டிய நாட்டு பகுதியில தான் முத்துக்களும் முத்துக்களும் பெரும்பாலான மாணிக்க கற்களும் இங்கதான் இருந்துச்சு. அது போக சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு. அதுபோக மன்னர்கள் பலதார மனம் இருந்துச்சு அப்படின்னு தன்னுடைய பயண குறிப்புகளில் சொன்னவர் மார்கோ போலோ. அடுத்த கொஸ்டின். மாலவ பகுதியின் அரசனான வீர சோமேஸ்வரன் என்பவரை கண்ணனூர் என்ற இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். கூடல் கோன், கூடல் காவலன் என அழைக்கப்பட்டவர்கள் பாண்டியர்கள். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவிய பாண்டிய மன்னன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஹொய்சாளர்கள் வரைக்கும் தோற்கடிச்சிருந்தாரு. எந்த பாண்டிய மன்னன் ஆட்சியின் போது அவருடன் விக்கிரம பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் கூட்டு அரசர்களாக இருந்தனர்? சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் பாண்டியர்கள் காலத்தில் சதுர்வேதி மங்கலம் என்ற குடியிருப்பினை யாருக்காக ஒதுக்கினார்கள்? பிராமணர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி அப்படின்னா ரிக், யஜுர், சாம, அதர்வன அந்த 4 வேதங்களை ஓதக்கூடியவர்கள் யாரு? பிராமணர்கள். அப்ப பிராமணர்களுக்காக பாண்டியர்கள் வழங்கிய இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சதுர்வேதி மங்கலம் அந்த ஊர். அடுத்த கொஸ்டின். சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் 40 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியும் செழிப்பும் நல்கிய பாண்டிய அரசன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி மாவட்டம் மானூர் கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின். பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய யாகம் போன்றவற்றை குறிப்பிடும் கல்வெட்டு வேள்விக்குடி கல்வெட்டு. பாண்டியர்களின் யாகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வேள்விக்குடி கல்வெட்டு. பள்ளி, வேலன், பராந்தகன் பள்ளி,
வேலன், தென்னவன், ஆதித்தன், மாறன், ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல் ஆகியவை படைத்தளபதியில் பட்டங்களாக யாருடைய காலத்தில் இருந்தது? பாண்டியர்கள். பாண்டியர்களுக்கு எளிமையாக குதிரைகள் கிடைப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு டேஸ் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் காயல் துறைமுகத்தில் செயல்பட்டது? மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன். பாண்டியர்களுக்கு ஈஸியா குதிரை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் இவனுக்கு ஒரு அலுவலகமே கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான வரிசை. ஃபர்ஸ்ட் பாபர், பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் உமாயூன், உமாயூனுக்கு அப்புறம் அவருடைய மகன் அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜகான், ஷாஜகானுக்கு பிறகு அவுரங்கசீப். இதுதான் முகலாய பேரரசு. முகலாய பேரரசனுடைய சரியான அமைப்பு முறை இதுதான். அடுத்த கொஸ்டின். குடிகாரர்களின் மகிழ்ச்சி என பொருள்படும் மத்த விலாச பிரகடனம் என்னும் நூலை எழுதியவர்? முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காயல் துறைமுகத்தில் 10,000க்கு மேற்பட்ட குதிரைகள் காயல் துறைமுகத்திலும் ஏனைய இந்திய துறைமுகங்களும் இறக்குமதியாயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் என்பவர் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரிகளை சொக்கத்தங்கத்தினாலான 2000 அவருடைய சராசரி விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கத்தினாலான 2006 ஆகும் என எழுதியவர் வாசப். ரஷ்யா சுல்தானா யாருடைய மகள்? இல்டுமிஸ் என்பவருடைய மகள். பல லட்சங்களை கொடையாக கொடுத்ததால் லாக் பாக்ஸ் என்று அழைக்கப்பட்டவர் குத்புதீன் ஐபக். பாண்டியர் காலத்து நாணயம் என்பதுடன் தொடர்பில்லாதது? காசு, பொன், களஞ்சி. இது எல்லாமே பாண்டியர் காலத்து நாணயங்கள். நிகமா என்பது தவறு. அடுத்தது. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினார்கள்? பாண்டிச்சேரி. டேஸ் என்பவரின் ஒற்றறியும் முறையும் அவரால் ஒழிக்கப்பட்ட 40 முறையாலும் துருக்கிய பிரபுக்களின் ஆதிக்கம் மட்டுப்படுத்தப்பட்டது? அலாவுதீன் கில்ஜி. வெற்றிகரமாக ஒரே டேக்ல 7ஆம் வகுப்பு 2வது பகுதி 256 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே 7ஆம் வகுப்பு வரலாறு மட்டும் முதல் பகுதியில் 300 கொஸ்டின், மொத்தம் 556 கொஸ்டினை பார்த்துட்டு டெட் எக்ஸாமுக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு போங்க. ஸ்கூல் புக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிச்சுன்னா இதை வச்சு டெஸ்ட் மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எல்லாமே இந்த புத்தகத்துல சிவதன்யாவின் வெற்றி நமதே என்ற புத்தகத்துல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்க தேதியில இந்த புக்கு ஸ்டாக் இல்லை. அதாவது நவம்பர் 11/12 இந்த ஸ்டாக் இல்லை. நவம்பர் 20 இந்த புக் ரீஸ்டாக் வரும். டெட் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் வரும். இப்போதைக்கு இந்த புக் என்கொயரி பண்ண வேணாம். நவம்பர் 20க்கு அப்புறம் இந்த புக்கு கால் பண்ணுங்க, அவைலபிள் கிடைக்கும். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. டெட்டு பிஇஓ எக்ஸாமுக்கான சிறப்பு டெட்டுக்கான பொது தமிழ் புத்தகம் அவைலபிள் இருக்கு. எப்போ வேணாலும் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வெற்றி நமதே புத்தகம் 650 ரூபா வரும். இந்த தமிழால் வெல்வோம் புத்தகம் 600 ரூபா வரும். இந்த புத்தகங்கள் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள்ல உங்க கையில கிடைச்சிரும். நன்றி, வணக்கம்.